வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியால ரெக்யர்மென்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் கிளர்க்குக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 11/8/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/8/2026ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேஷனுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 11/8/2026, கிளாஸ் டேட் வந்து 31/8/2026 கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 31/8/2026. பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 15/9/2026 கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இதில் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டில் ஹவு டு அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுங்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸில் என்ன பேசேஜஸை நீங்கள் எழுதணுமோ அதுக்கான பேசேஜஸ் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜஸாக நீங்கள் A4 ஷீட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு தென் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேமில் டைப் பண்ணிக்கணும். மிடில் நேம் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். தென் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ண அந்த ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகிடும். தென் மொபைல் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணாதான் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால வேலிடாக இருக்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கணும். இமெயில் ஐடி இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டொமைன் நேம் எதுவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு தென் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடி தென் செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை டைப் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். இதில் கைடன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் வந்து 200 × 230 பிக்சல்ஸில் இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒயிட் பேக்ரவுண்ட் அல்லது லைட் பேக்ரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வெப்கேம் மூலமாக நம்மளோட ஃபோட்டோஸை லைவ் கேப்சர் இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நம்மளுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 × 60 பிக்சல்ஸில் இருக்கணும். பிளாக் இங்க் பெனில் ஒயிட் பேப்பரில்
சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பிளாக் இங்க் பென்னால் தான் சைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சர் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். QR கோடு மூலமாக, அப்போ மொபைல் மூலமாக QR கோடை ஸ்கேன் பண்ணி கேமரா மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் IVBA ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் தெரியிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். தென் ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் தெரியிற டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சர்க்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த சர்க்கிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் இருந்துச்சுன்னா சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் 1 and 2 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட் செலக்ட் பண்ணோடனே நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். Do you have the 10th or 12th standard mark sheet certificate evidence have studying specified opted local language? நம்ம லோக்கல் லாங்குவேஜ் படித்ததற்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th and 12th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சப்காஸ்ட் இருந்துச்சுன்னா அதோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். EWSஆக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய EWS சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான வெரிஃபிகேஷன் டிக்ளரேஷன் பாக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ட்ரெயின்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் SBAயில் அப்ரண்டிஸாக நீங்கள் ட்ரெயின் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்ரண்டிஸாக ட்ரெயின் ஆயிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். ஒருவேளை SBAயில் அப்ரண்டிஸாக ட்ரெயின் ஆகிருந்தீங்க அப்படின்னா டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் அப்ரண்டிஸ் ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்ட் டேட் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ரண்டிஷிப் ஐடி நம்பரையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 40% ஆஃப் அபோவான்னு கேட்டிருக்காங்க. PWBடியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். PWBடியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ PWBடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காம்பன்சரி டைம் வேணாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். செபரல் பாலசியால் உங்களோட ரைட்டிங் ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். டூ யூ இன்டர் டு யூஸ் சர்வீஸ் ஆஃப் ஸ்கிரைப் உங்களுக்கு வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ்லேயும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ரிலீஜியன் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் உமன் அல்லது விடோவாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். ஆர் யூ ஒன் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களோட பீரியட் ஆஃப் சர்வீஸை நீங்கள் மந்த்ஸில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி ஒர்க்கிங் இந்த SBA இந்த கிளரிக்கல் கிரேட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளரிக்கல் கிரேடில் SBAயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளரிக்கல் கிரேடில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ரிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். அல்லது யூனியன் டெரிட்டரி விச் த பிரிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் பிலாங் ப்ரிஃபரன்ஸ் 1 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜெனரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பிரிமினரி எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ் 1 கேட்டிருக்காங்க.
சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சிட்டிஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் 1 and 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் சென்டரும் அதே மாதிரி சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சிட்டிஸ் ப்ரிஃபரன்ஸ் 1 and 2 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா I enter the bring of following ID when appearing for the examinations. எக்ஸாமினேஷன்ஸுக்கு நீங்கள் ஐடி கார்டு கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்கான டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஐடி கார்டு செலக்ட் பண்ணி அந்த ஐடி கார்டோட நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ அந்த ஐடி கார்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் கார்டு, பேங்க் பாஸ்புக் வித் டியூலி அட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப், ஐடி கார்டு issued by the school or colleges, ஐடி கார்டு issued by the gazette officers in the officer letter head and others கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி ப்ரூஃப் நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஐடி ப்ரூஃப் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். மீடியம் ஆஃப் பேப்பர் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இதில் எது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்முடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அது செலக்ட் பண்ணிக்கலாம். டூ யூ ஹாவ் த ட்வின் பிரதரா சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரதர் அல்லது சிஸ்டராக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், ஃபாதர் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு ஃபாதரோட மிடில் நேம் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். தென் ஃபாதரோட லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் மதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அல்லது லாஸ்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 and 2ல் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் அண்ட் டோர் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இதில் அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. எந்த அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். தென் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்பியர்டான் பாஸ்டான் கேட்டிருக்காங்க. இல்லை பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க டிகிரிங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதர்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்டில் முடிச்சிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பாசிங், எந்த டேட்டில் நீங்கள் வந்து கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை டைப் பண்ணிவிட்டு கிளாஸ் அல்லது கிரேடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா கூட அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டெசினிஷன்ஸ் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். தென் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் டிசைரஸ் ஆஃப் டேக்கிங் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த கேட்டகரிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் கோட் தென் சென்டர் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நோன், லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை டைப் பண்ணிவிட்டு ரீட் அண்ட் ரைட் அண்ட் ஸ்பீக்கிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துடும், அதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு
ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நோ சேஞ்சஸ் ஆஃப் த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பெர்மிட்டட். கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தென் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் எரர் இருக்குது அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டீட்டெயில்ஸில் எரர் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளியர் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆர் யூ ஷுர் டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் 2 டாக்குமெண்ட் நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் லெஃப்ட் தம்ப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறப்ப அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் வந்து 240 × 240 பிக்சல்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபைல் சைஸ் வந்து 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன்ஸ் வந்து 800 × 400 பிக்சல்ஸ் இந்த 200 DPIயில் இருக்கணும். ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென்னால் தான் நீங்கள் உங்களுடைய கீழே கொடுத்துருக்க இந்த பேசேஜஸை ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கால் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் நாட் அக்செப்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லெட்டர்ஸில் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் அதில் அந்த உங்களுடைய ஸ்கேன் இமேஜஸை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். 2 டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா do you want to proceed to payment கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், கார்டு ஹோல்டர் நேம் எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். UPI ஆப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா QR கோடை செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும்.